நங்கநல்லூருக்கான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் நெருங்கியாச்சு. பொங்கல்னு சொன்ன உடனே நம்ம பல பேருக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் பானைகள் தான். அந்த பானைகள் இப்பலாம் கொஞ்சம் குறைஞ்சாலும், நம்ம நங்கநல்லூர் காலேஜ் ரோட்ல ஒரு கடை பானைகள் ரொம்ப வருஷமா வித்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டயே அவங்க தொழில பத்தி நம்ம கேட்டு, பானைகள் பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். என்னுடைய பேர் தினேஷ்குமார். நான் இங்கே வந்து 4வது தலைமுறையாக இங்கே கடை வச்சுருக்கோம். பழவந்தாங்கல் நங்கநல்லூர் ஏரியாவில். முதல்ல இங்கே இந்த கடையை ஆரம்பித்தது வந்து எங்கள் கொள்ளுப்பாட்டி அவங்க தான் ஆரம்பித்தாங்க. இது எங்கள் 4வது தலைமுறை. நான் 4வது தலைமுறை. இப்போ இதுக்கு நான் தான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பானை டைப் சார் வச்சுருக்கீங்க? எல்லா பானையுமே வச்சுருக்கோம் சார். பானை டைப் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 600 சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லாமே ஸ்டாக் இருக்குது. இது பொங்கல் டைம் சார். உங்கள் பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம ஊர் மக்கள் எப்படி வாங்குறாங்க? பொங்கல் டைமு கரெக்டாக தான் போயிட்டுருக்கு இந்த வருஷம். ஆனால் வியாபாரம் டல்லு. எல்லா இடத்துலையுமே வியாபாரம் டல். ஏன்னா எல்லாமே அதிகமாக வந்து ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போதைக்கு பாரம்பரியம் அந்த மாதிரி பார்க்குறவங்க அந்த இது மட்டும் இங்கே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வேறு எதுவும் அவ்வளோ பெரிய ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இப்போது இல்லை. எங்கள் தாத்தா காலத்தெல்லாம் போவோம், ரெண்டு லோடு எடுத்துன்னு வந்து இறக்கும். இப்போலாம் அங்கே ஒரு லோடுக்கே இங்கே ஆள் வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஆகுது. வேறு இப்போ நம்ம ஊர்ல பொங்கல் டைம்ல எந்த பீஸ் நிறைய போகும், சாதா நாட்கள் எந்த பீஸ் நிறைய போகும்? பொங்கல் டைம் பார்த்தீங்கன்னா பானைங்க தான். ஃபுல்லாக பானை மட்டும்தான் போகும். பானை, அப்புறம் வந்து அடுப்பு, அந்த இது மட்டும்தான் சேல் ஆகும். மற்ற டைம்லலாம் நார்மல் எல்லாமே. இப்போ வந்துட்டு இந்த தொழில் நீங்க 4 ஜெனரேஷனா பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. இதுல வந்துட்டு நம்ம ஊர் எப்படி சார் மாறி இருக்கு? கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப ஏதாவது புது வகையான மாடல் கேட்டு வாங்குறாங்க, இல்ல ஆர்டர் தராங்க, அந்த மாதிரி புது வகை எல்லாமே தான் கேட்டு வாங்குறாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பானை மட்டும் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அகலில் பார்த்தீங்கன்னா தெரக்கோட்டா அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி டிசைன்ஸாக வந்துச்சு. அது எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் இருக்கும் நாங்களும். ஓகே, ஃபர்ஸ்ட்ல வந்து வெள்ளை இதுவாக இருக்கும், ஆரஞ்சு கலர் பானை வந்து சுட்ட பானை மட்டும் தான் இருக்கும். இதுலேயே இப்போல்லாம் கருப்பு பானை அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெயிண்ட் அடிச்சு வேற கலர் எல்லாமே அந்த கலர் கூட பானை வரும். இது எல்லாமே நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி தான். இப்போ நீங்க வந்துட்டு இந்த பானைகள் வந்துட்டு பண்ணி விற்கிறீங்களா இல்லை வாங்கி விற்கிறீங்க? இல்லை, நாங்கள் இங்கே வாங்கி தான் விற்கிறோம். இங்கே நமக்கு இடம் கிடையாது. நம்மளோட ரிலேஷன் ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சொந்தக்காரங்க போட்டாங்க. அவங்க கிட்ட இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். எந்த ஊர் சார் அவங்க வந்து பெரிய பாளையம், ஆரணின்னு ஒரு கிராமம். அங்கேருந்து எனக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் பானை பட்டதை பார்த்துப்பீங்க. ஒரு பானை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் சார்? ஒரு பானை சைஸ் பொறுத்து தான் சார். இப்போ ஒரு பானை பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் அறுத்து வைப்போம், மதியானம் தட்டி சாயங்காலமாக எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. காஞ்ச உடனே நல்லா காயிற வரைக்கும் தான் டைம். காய்ச்சிருச்சுன்னா எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இதுக்குன்னு ஏதாவது இந்த மாதிரி ஒரு வகையான மண்ணு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கு? இல்லை, களிமண் மட்டும்தான் நம்மளுக்கு. அந்த வேறு எந்த மண்ணும் செட் ஆகாது இது. ஆமாம், அதுலேயே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா ஆடாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ வந்து நீங்கள் சொல்லுமே ஸ்டீல் அதெல்லாம் போகிறாங்க சார். மண் பானையில் சமைக்கிறது, பொங்கல் வைக்கிறது என்ன சார் வந்துட்டு பலன்? டேஸ்ட்டு தான் சார். டேஸ்ட்டு, ஆரோக்கியம் அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இது 80 ரூபா சார். இந்த பானை இது குழம்பு சட்டி. இது ஓகேங்களா? இது 80 ரூபா வரும். இதுக்கு அடுத்த சைஸ் 120 ரூபா, அதுக்கு அடுத்த சைஸ் 150 ரூபா அந்த மாதிரி. இல்லை, அது இங்கே இப்போ இல்லை. அது நம்ம இதில் எப்படின்னா, பொங்கல் அவ்வளோ வாங்க மாட்டேன். கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். இங்கே வைக்கல இடம் இல்லை. இது இருக்கும். இதுக்கு இந்த சைஸ் இருக்கும். இது இப்போதைக்கு 550 ரேட். இது கீழே இருக்கிறது. இதுலேயே நம்ம பெயிண்ட் அடித்து கொடுக்குறோம். அந்த மாதிரி எதனா ஒன்றா ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கிப்போம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பல்க் ஆர்டரும் எடுக்கிறீங்க, ஒரு 100 பானை வேணும். எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. எல்லாமே நம்ம கிட்ட எப்போவுமே ஸ்டாக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பானை மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை மற்றது என்ன சார் பண்ணுறீங்க? இந்த மற்றது விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் செஞ்சு வைப்போம், அந்த வேலை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கார்த்திகை தீபத்துக்கு அகல் அந்த மாதிரி. கல்யாண டைமில் கல்யாண பானை ஆர்டர் வரும், அது இருக்குது. எல்லாமே இருக்குது. பல்க் ஆர்டர் எடுக்கிறீங்க? எல்லாமே எடுக்கும். இந்த கடை வந்து அவங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காலேஜ் ரோட், அதோட முதல் சந்தையில் இருக்குது. இந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்லேயும் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் வீடியோட காட்டுறேன். எங்களுடைய பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ்.